நான் பேசிக்கிறேன் இல்லை அவனும் பேசிக்கிறேன். சரி நானும் கேட்கேன். இறந்தவரை பார்த்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என ஒரு பெண் கூறிய சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்க காவல்துறையினர் நடத்திய போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பாத்தியார் விலையை சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் மூன்லைட் அவென்யூ பகுதியில் பழுதடைந்த நூலகத்தில் வசித்து வந்துள்ளார். அவருடன் அவருடைய உறவுக்கார பெண்ணான புஷ்பம் அப்படின்றவங்களும் வசித்து வந்துள்ளனர். பொதுமக்கள் கொடுக்கிற உணவுகளை இவங்க 2 பேரும் உண்டு வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில ஒரு பெண் கிட்ட புஷ்பம் உணவு வாங்க போயிருக்காங்க. அப்ப அந்த பெண் பாஸ்கர் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு புஷ்பம் பாஸ்கர் இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. உடனே இந்த தகவலை வடகேரி போலீசாருக்கு தெரிவிச்சிருக்காங்க. போலீசாரும் உடலை எடுக்க வந்திருக்காங்க. ஆனா புஷ்பம் பாஸ்கர் உடலை எடுக்க விடாம தகராறுல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்கர் இறக்கல, தூங்கி கொண்டிருக்கிறார், சில நேரங்களில் எழும்பி விடுவார் அப்படின்னு சொல்லி புஷ்பம் சொன்னது ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம புஷ்பம் அப்படின்ற பெண்ணு இறந்த பாஸ்கருடைய உடல் மீது மஞ்சள் பொடியை தூவி 2 நாட்களா சடலத்தோடு வாழ்ந்து வந்தது தெரிய வந்திருக்கு. வாஸ்தவமே சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க. அவன் அங்கே டெல்லியில இருக்கு.